இன்னைக்கு தைப்பூசம் அதுமா நிறைய வித்தியாசமான விஷயங்களை பார்த்துருந்தேன். அதில் ஒன்று தான் அந்த தங்க பள்ளி செவுத்துல மேலே பள்ளி மாதிரி உருவம் செஞ்சு வச்சுருக்காங்க. அதை எல்லாருமே தொட்டு கும்பிட்டுட்டு போகிறாங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் உள்ள கோவில்களில் இந்த மாதிரி தங்க பள்ளியை பார்த்துருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது இந்த இடத்துல மேலே ஒரு சங்கிலி தொங்குது பார்த்தீங்களா, இது வந்து முழுக்க முழுக்க பாறையிலே செய்யப்பட்டது. இது வந்து இரும்பு கிடையாது. பழங்காலத்தில் பாறையவே சங்கிலி மாதிரி செதுக்கி வச்சுருக்கிறாங்க. ஒருத்தர் ரொம்ப வித்தியாசமாக நடனம் ஆடிக்கிட்டே இருந்தார். திடீர்னு சுத்த ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப வேகமாக சுற்ற ஆரம்பிச்சிட்டாரு. அதுவும் ரொம்ப நேரம் சுற்றிக்கிட்டே இருந்தார். பார்க்குற நமக்கே தலை சுற்றிடும் போல். அவர் எப்படி தான் தாங்கி நின்னாருன்னு தெரியல. எதுக்காக எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. யாராவது தெரிஞ்சாலும் நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள். ஒரு பழங்காலத்து கோவில் கல்தூணில் யாழி மாதிரி ஒரு சிற்பம் செதுக்கி வச்சுருந்தாங்க. அதோட வாயில் ஒரு ஓட்டை இருந்தது. இந்த பக்கம் கையை விட்டா அந்த பக்கம் வருது. ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இது பார்க்குறக்கு. இது வந்து ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு ஓவியம். பெரும்பாலும் வரைஞ்சி வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் ராஜா காலத்தில் வரைஞ்சி வச்சதா இருக்கும். ஒரு குரங்கு கோவில் கொடிமரத்தில் ரொம்ப நேரம் அமைதியாக இருந்தது. நான் வீடியோ எடுக்கவும் கரெக்டாக என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். சத்தம் போடாம போங்க. அது சும்மா நீங்க பார்த்துட்டு